காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 98. நல்ல நண்பர்களை அடைய இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். தைவந்து நின் அடித்தாமரை சூடிய சங்கரர்க்கு கைவந்த தீயும் தலைவந்த ஆறும் கறந்ததெங்கே மெய்வந்த நெஞ்சின் அல்லால் ஒருகாலும் விரகரதங்கள் பொய்வந்த நெஞ்சில் புகழறியா மடப்பூங்குயிலே. பொய் இருக்கக்கூடிய நெஞ்சில் புகுந்து இருக்காமல் உண்மை இருக்கக்கூடிய நெஞ்சில் உறையக்கூடிய இளமை மிகுந்த பூங்குயிலை போன்ற தேவியாகிய அபிராமி தாயே, உன்னுடைய தாமரை மலர் போன்ற பாதங்களை வருடி தன்னுடைய தலையில் சூடிக்கொண்ட எங்கள் தந்தையாகிய சிவனின் கையில் இருந்த தீயும் தலையில் இருக்கக்கூடிய கங்கையும் எங்கே எழுந்து ஓடி ஒளிந்து கொண்டனவோ தெரியவில்லையே என்று அபிராமி பட்டர் அன்னையை புகழ்கின்றார். ஏன் நல்ல நண்பர்களை அடைய வேண்டும் என்றால், முதலில் அவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இதற்காகத்தான் வள்ளுவர் நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு என்றெல்லாம் அதிகாரங்களை வகுத்துச் சொல்லியிருக்கிறார். நட்பிலே நல்ல நட்பு தீய நட்பு என்று உண்டா? நட்பு என்று சொன்னாலே அவன் நல்லவனாகத்தான் இருக்க வேண்டும். நல்லவர்களை நண்பர்களாக கொள்ளுங்கள், அல்லாதவர்களை நட்பு வட்டத்துக்குள் கொண்டு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆம், உங்கள் நண்பர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருக்க அபிராமி அம்மை துணை புரியட்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்துக் காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.